இருக்கும். அந்த சிட்டுக்குருவி இனமே ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அழிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். ஏன்னா ஏதோ ஒரு பறவை இனங்கள் நாள்பட ஏதோ ஒன்று குறைஞ்சிட்டு வந்துகிட்டே இருக்குது. அது எதனால் குறையுதுன்னா, நம்ம இயற்கையை அழிக்கிறதுனால தான் குறையுது. இயற்கையை நம்ம ரொம்ப பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோமா. ஏன்னா நிறைய காடுகளை, நிறைய காட்டினுடைய நிலங்களை, இப்போது யானைலாம் ஊருக்குள்ளே வந்துடுச்சுன்றாங்க. ஏன் வருது? நம்ம காடுங்களை போய் அவங்களுடைய மேய்ச்சல் நிலங்கள் இருக்குமா. நிறைய இப்போ ஃபாரஸ்ட்டில் அதுக்காக நிறைய ஃபண்ட்ஸு ஒதுக்குறாங்க. அவங்க செய்கிறாங்களா என்னன்னு தெரில. நிறைய அந்த மாதிரி மேய்ச்சல் நிலம் மாதிரி உள்ளே விதைப்பாங்க. அதுங்க வேண்டிய தீனிலாம் அங்கே இருந்தது. இப்போ அவங்களுடைய மேய்ச்சல் நிலத்தெல்லாம் நாம் போய் மலை ஓரமோ காட்டு ஓரமோ நாம் அபகரித்து மரத்தெல்லாம் வெட்டிட்டு நாம் இருக்கிறதுனால அவங்க நம்ம ஊரை தேடி வந்துட்டாங்க. இப்போ உணவு இருந்தால் அவன் காட்டை விட்டு யானைங்க மற்ற விலங்குகள்லாம் வருது. அதனால தான் நேச்சர் நேசிக்கணுமா. என்னுடைய குறிக்கோள் நேச்சரை பாதுகாக்கணுன்ற குறிக்கோள் தான்.